Daily. Taste the Daily. லட்டுல மாட்டுடைய கலந்து போச்சுக்கிறான். ஏன்னா திருப்பதி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சாமிக்கே தெரியலையா இந்த லட்டுக்குள்ள கலந்துருக்குங்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, எக்காரணத்தை கொண்டு நீங்க சாமியை கொண்டாந்து இழுக்காதீங்கிறாரு. அப்புறம் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்குள்ள கொண்டாந்து பூஜை பண்ணாரு. அவரு சந்திரசூட்டு பிரைம் மினிஸ்டர் கொண்டாந்து வீட்டுல பஜனை பாட வைக்கிறாரு. அது சரியாது. நீ எப்படி ராம ஜென்ம பூமிங்கிற பேர்ல போய் அவராங்க செய்ய முடியாங்க? மதத்தை அரசியலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்பது காந்தியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதுதான் இந்தியாவுடைய மத சார்பின்மை. செக்குலரிசம் என்பது நீ படுத்து கும்பிடு, நின்று கும்பிடு, உட்கார்ந்து கும்பிடு, எல்லாம் கும்பிடு, நீ கும்பிடாம கூட இருந்துக்கோ. ஆனால் மதம் என்பது வீட்டுக்குள்ள இருக்கிற. பெரியார் அருமையா சொன்னாரு, பக்தி என்பது தனி மனிதருக்குரியது, ஒழுக்கம் என்பதுதான் பொது வாழ்க்கைக்கு உரியதுன்னு சொன்னாரு. அந்த பொது வாழ்க்கைக்கு யோகிதை இல்லாதவன் தான் உட்கார்ந்து இதை பத்தி பேசுறாரு. எனக்கு ரொம்ப நீதிபதி சுப்பிரமணியம் பேசின போது உயர்த்து கத்தவன்னு போட ஆசைப்பட்டேன். ஆனா இன்றைக்கு அற்புதமா சொன்னார். இன்னைக்கு அவர் அரசியல் சாசனத்தின் மீது நீங்க உறுதியெடுத்து விட்டு நீதிபதி பதவியில உட்கார்வதற்கே தகுதியற்ற வேண்ட முறையில இந்த மேடையில் நான் சொல்றேன். எப்படி சொல்ல முடியும்? அவரை அந்த அறிக்கையே படிக்காம அது எப்படி ஒழிப்பதற்கான வழியை சொல்லிக்கிற போது நீ எப்படி பேச முடியும்? அவரு பேசுறாரு கரெக்டா, ரொம்ப அருமையா சொன்னாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, எப்பயுமே அந்த காலத்துல தினமணியை படிக்க சொல்லுவாரு. தினமணி தலையங்கம் மிக்கமா படிக்க சொல்லுவாரு. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லுவாருன்னா, அப்ப சிவராமன் இருந்தார். ஏன் சிவராமன் எப்பயுமே கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய விஷயம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத எதுல பாத்துக்கிறோம்னா தினமணி தலையங்கத்தை படிக்கணும் பாரு. அந்த தலையங்கத்துல நம்மளை திட்டி இருந்தானா நம்ம சரியா இருக்கணும் எப்பயுமே. அது மாதிரிதான் அவருடைய அறிக்கை. அது என்னன்னு படிக்காமையே போற போக்குல அப்படி சொல்லுவாரு. ஒத்துக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு நம்மால் உருவாக்கப்பட்டு அமல்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனம் இருக்கிறது. இந்த அரசியல் சாசனம் என்பது ஒரு வழிகாட்டுதல் நமக்கு. இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நமக்கு ஹோலி பைபிள், ஹோலி குரான், ஹோலி கீதை என்று சொன்னால் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒன்று என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனம் மட்டும்தான். அதுதான் சமம் என்ற வார்த்தையை சொல்கிறது. சித்தி கப்பனை போட்டிருக்கிறவங்களுடைய ரெக்கார்ட்ல 70 ரூபா இருந்துச்சு. 70 ரூபா கணக்கு காமிக்கிறதுனால 3 வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க. அவ்வளவு கொடூரமான சட்டம் யுஏபிஏ. எப்பயுமே இந்தியாவை போன்றிருக்கிற நாடுகள்ல இது ஒரு அட்வர்சரி சிஸ்டம். இது அமெரிக்கா மாதிரியோ, பிரான்ஸ் மாதிரி, இத்தாலி மாதிரியோ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டாலே குற்றம் சாட்டியவன் குற்றம் செய்ததாக கருதப்பட வேண்டும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் கில்ட் சொல்லுவாங்க. அனுமானம் என்பது குற்றம் செய்ததாக கருதப்பட வேண்டும். அங்கேதான் நம்ம நாடு அப்படி இல்லை. ஆங்கிலோ செக்ஷன் லா. இங்க ஒரு வழக்கை புகாராக போட்டு வழக்கை விசாரிப்பதும் நீதிமன்றத்தில் முன்னிடுவதும் அரசாங்கத்துடைய வேலை. இட்ஸ் a duty on the part of the state to investigate and present before the court. இங்க அட்வர்சரி சிஸ்டத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படுகிறவரை அவன் யாரும் கேட்டா இன்னசென்ட் தான் சொல்லணும், நிரபராதி என்று தான் கருதப்பட வேண்டும். அதான் நம்ம சட்டம். ஐபிசில போடப்பட்டிருக்கிற 152, 101, அது மட்டும் இல்ல 103வது பிரிவு கொடூரம் பாருங்க. அக்லக்கை கறி வைத்ததுக்காக அடிச்சு கொள்றான். கறி வைத்ததுக்காக. இங்க மாட்டு கொழுப்பு தடவை லட்டுக்கு பரிகாரம் பண்ணா போதுமாமா. இங்க பார்த்தோம்னா என்னமோ மாட்டு சாரத்தை கொண்டு போய் ஊதி விடுறாங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணா போதுமாமா. அக்லக் வைத்திருந்த கறி என்னவென்றே ஆய்வுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக அடித்தே கொடுக்கிறார்கள் இந்துத்துவ கூட்டம், பசு கூட்டர்கள். இப்ப பார்த்தோம்னா பரன்சிக் லேப்ல பார்த்தா அது மாட்டுக்கறி இல்ல, ஆட்டுக்கறி போட்டு வந்துருச்சு. ஆள் உயிரோடு இல்ல. இதற்காக தனிச்சட்டம் வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 103வது பிரிவுல சொல்றாங்க, எல்லா வார்த்தையும் இருக்கு. சாதி இருக்கிறது, குரூப்புக்குறான், எல்லாமே சொல்லி போட்டு மதம் என்ற வார்த்தை மட்டும் அது இல்ல, ரிலிஜன் என்ற வார்த்தை மட்டும் இல்ல. சாதாரணமான கிடையாது. இதுக்கு ஒரு குழுவை போட்டு செலக்ட் கமிட்டி போய் வந்தாச்சு. அப்ப யாருக்காக இந்த சட்டம் என்று கேட்டால், இது இந்தியாவில் எல்லா பகுதியும் முடிச்சிட்டான். கல்வி என்பது மாநில பட்டியல் இருந்தது, அது கண்கரண்டுக்கு போய் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. சட்டம் என்பது, சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பட்டியல் இருக்கக்கூடியது. யுஏபிஏ போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள புகுந்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம். இப்போ பண்ணலாம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ எல்லாம் முந்திய வர முடியாது. இப்ப அப்படியே இல்லை. யுஏபிஏ மூலியமாக எந்த ஸ்டேட்டுக்கு உள்ள போலாம். அவன் நோக்கம் என்ன? இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்துக் கொண்டுதான் தொடங்கினான். 100 ஆண்டுகளுக்கு முன்னால நாக்பூர்ல எதை சொன்னானோ, எதை கொண்டு வரும் என்று விரும்பினானோ, ஒரு துரும்ப கூட தூக்கி போடாதவர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல இன்னைக்கு இருக்கிற RSS கூட்டம். கலந்து கொண்ட சாவர்கரும் வாஜ்பாயும் எழுதி மன்னிப்பு கேட்டு போனவன். ஆனா இன்னைக்கு அவன் தான் இந்த தேசத்தையே காக்கிறவன்றான். அங்க முந்தி சொன்ன வார்த்தை ஸ்டேட்டுங்கிற எடுத்துட்டு இப்ப கொண்டாந்து நேஷன் வார்த்தையை போடுறான். நேஷன், தேசம், தேசம், தேசம் வார்த்தையை போடுறான். ஆயிரக்கணக்கான பெண்களை
கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல வைத்து விட்டு நிர்வாணமாக்கி உடல்ல எங்கெல்லாம் ஓட்டைகள் உண்டாங்க ஷாக் கொடுத்து அந்த பெண்களை கதறடிச்சாங்களே. இன்னைக்கும் ரத்தமும் சதையுமாய் பல பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காவல்துறை வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? சிஆர்பிசி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டா தெரியும். ஆக அப்படி ஒரு நிலைமை இருந்த காலம் போய் இப்ப என்னாச்சு, காவல்துறைக்கு ஒரு கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்து எஃப்ஐஆர் போடணுமா 40 டேஸ் கொண்டு பெரிய தேவையில்லை. 15 நாளைக்கு பிறகு நீ போலீஸ் காவலுக்கு கேட்க முடியாது. முதல் ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட்ல உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரு சஸ்பெக்டட் சந்தேகத்தில் பேர் இருக்கிற ஒரு மனிதனை காவல்துறை எடுத்து 5 நாளைக்கு எதுக்கு வச்சுக்கிறான். சிஆர்பிசியில் 57வது பிரிவு இருந்துச்சு. 24 மணி நேரத்திற்குள்ளார இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியும். முடிக்க முடியலன்னு சொன்னா தான் நீ 15 டேஸ்க்கு 167ல போற. அஸ்கரா காகன் ஒருத்தர் இருந்தாரு மதுரையில. அவரு தன்னுடைய கணவன் குடிபோதையில தன்னுடைய மகளையே கற்பழிக்க முயற்சி பண்றான். அப்ப என்ன பண்றான், ஒரு தாய்க்கு இருக்கிற குணம் என்ன, கணவனாக இருந்தாலும் கூட அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை கண்டு கத்தி எடுத்து குத்திடுறான். குத்தி பிடிச்ச உடனே செத்து போயிடுறான். அந்த ஆளு செத்த உடனே 302 போட்டுறாப்புல. 302 போட்டு அந்த அம்மாவை கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணிக்கிற போது அங்கிருந்து எஸ்பிஆர் என்ன பண்றாரு, அவரே இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறார். எடுக்க முடியும். 24 மணி நேரத்தில் விசாரிச்சு இது கொலை அல்ல, இது குற்றம் அல்ல, இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், இட்ஸ் எ டிஃபென்ஸ் என்று சொல்லி 24 மணி நேரத்தில் விடுவிச்சு விட்டான். 24 மணி நேரத்தில் செய்ய முடியும் எப்பயுமே. அதுக்கப்புறம் தான் 5 நாள் ரிமாண்ட் எல்லாம். இப்ப என்னாச்சு, 60 நாள் 90 நாள் காவல்துறை எடுக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு முன்னாலே ஒரு அற்புதமான ஒரு கருத்துரையை இந்தியா முழுக்க இது ஒரு பாடப்புத்தகமாக வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை தந்திருக்கக்கூடிய நமது மதிப்புக்கு மரியாதைக்கு முடியாது தோழர் சந்திர அவர்கள் என்ன கேட்டால், நீதிபதி பதவி ஒரு காலம் வரை இருக்கும், அது போகும். அது தோழர் என்ற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் அவருடைய எழுத்திலும் பேச்சிலும் கருத்திலும் இன்றைக்கும் இருக்கிறது நாம் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பணி என்பது நம்முடைய தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது அவர் சட்டக்கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் கெல்லிஸ் பள்ளி விடுதியில் தங்கியிருக்கிற போது நான் 3 ஆண்டுகளுக்கு இளையவன். நான் அப்போது மாணவர் பெருமன்றத்தில் நான் முழுநேர ஊழியர். அப்போது பாலன் இல்லத்திலே, பழைய பாலன் இல்லத்திலே தோழர் தூராஜா இளைஞர்மன்றத்துக்கு செயலாளர், தோழர் நல்லகண்ணு விவசாய தொழிற்சங்கத்துக்கு செயலாளர், தோழர் ஆதிமூலம் விவசாய சங்கத்தின் செயலாளர். நாங்கள் 4 பேரும் ஒரே அறைக்குள்ளே ஒரு தடுக்கை மட்டும் வைத்துக் கொண்டு, எனக்கு அப்போது 150 ரூபாய் கட்சியிலே முழுநேர ஊழியரான சம்பளம் இருக்கு. தூராஜாவுக்கு 250 ரூபாய். அதுல 1 ரூபாய் எங்களுக்கு பிடிச்சுக்குவாங்க, ஏன்னா லெவி கட்ட வேணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை துவங்கிய போது அவரை கெல்லிஸ் விடுதியிலே பார்த்தேன். மாணவர் சம்மேளனத்தில் SFIL ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் அவர் ஆற்றிய பங்கு, அதற்கு பின்னால் வழக்கறிஞராகி உழைக்கிற மக்களுக்காக அவர் ஆற்றிய பங்கு, அது மட்டுமல்ல மனித உரிமைகளுக்காக போராடிய அந்த மாபெரும் வழக்கறிஞர் தோழர் VR கிருஷ்ணனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த பதவி ஏற்றுக்கொண்டவர். அவருடைய புத்தகத்தை படித்து நானும் நீதிபதி ஆனேன் என்ற புத்தகத்தில் எல்லாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய பதவி காலத்தில் அவர் ஆற்றிய பங்கு மட்டுமல்ல, எடுத்துக்காட்டாய் நீதி அரசர் என்ற வார்த்தையே தவிடுபொடியாக்கி மக்கள் வழக்கறிஞராக மாறிய மாபெரும் மனிதர் அவர். எல்லா நீதிபதிகளும் தனக்கு முன்னாலே ஒரு பிரிவரை பிடித்துக் கொண்டு தூணை பிடித்துக் கொண்டு போவார்கள் உஷ் என்று. அதை தடுத்து நிறுத்தி நான் மேடையிலே அமர்கிற போது மட்டும்தான் நீதிபதியை தவிர மற்றபடி மக்களுக்கான என்பதை நிரூபித்து காட்டிய மாபெரும் மனிதர். அது மட்டுமல்ல, ஓய்வுக்கு பின்னால் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு சாதாரண அன்றை. இன்றைக்கு அவருடைய ஆய்வுரை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலும், கிராமத்திலும், நகரங்களிலும் பேசப்பட வேண்டிய ஒன்று என்பதை அவருடைய அற்புதமான அறிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த நாளில் அண்ணல் காந்தியடிகள் இப்படி ஒரு மனிதன் இரத்தமும் சதையுமாய் இந்த மண்ணிலே நடமாடினான் என்பதை அடுத்த தலைமுறை நம்ப மறுக்கும் என்று சொன்னான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதன்
கோட்டு சுட்டு போட்டுக்கொண்டு தமிழகத்துக்கு வந்த மதுரன் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவனாண்டியை பார்த்து ஏன் இப்படி பிடிக்கிறார்கள் கேட்ட போது அவன்தான் இந்தியாவுடைய விவசாய தொழிலாளி, அவனுக்கு உடைதான் என்று சொன்ன போது கோட்டையும் சூட்டையும் தூக்கி எறிந்து விட்டு என்றைக்கு கடைகோடி மனிதனுக்கு விழிமுடி மனிதனுக்கு முழுமுடி கிடைக்கிறதோ அப்போதுதான் போடுவேன் என்று சொல்லிவிட்டு அதை அணிந்து கொண்டு மக்களை புரிந்து மக்களோடு வாழ்ந்து ஒரு காலத்திலே வர்ணாசிரமத்தை ஆதரித்தவர், சாதியை ஆதரித்தவர், தீண்டாமையை தடுத்தார். ஆனால் கடைசி கட்டத்திலே அப்படி சபர்மதி ஆசிரமத்திலே வைத்திருக்கிற சட்டமே நேருவே வந்தாலும் உழைத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்பதை வைத்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பேசுகிறோமே மனித வளத்தை மனித நலக்கூடிய கொடுமையை தடுக்கக்கூடிய சட்டம் 2013 உண்டு. ஆனால் நடைமுறையில் என்ன? ரயில்வே தொடர்வண்டி நிலையங்களை பாருங்கள், மாநாடுகளிலே பாருங்கள், வீடுகளிலே பாருங்கள். இன்றைக்கும் யார் என்று சொன்னால் அந்த ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கிற தலித்துகள் மட்டும்தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதை சபர்மதி வைத்தார். என்னவென்று அவன் மலத்தை அவனே தூக்கி போட சொன்னார். நான் கோகுல்ராஜ் வழக்கில தீர்ப்பின் போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது குற்றவாளி என்று சொல்லி, அதற்கு பின்னால் தண்டனை கொடுக்கிற போது உனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்று கேட்கிற போது குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளியாக்கப்பட்டவர்கள் நாங்கள் சொல்வதற்கு இல்லை என்று சொன்னான். சித்ரா என்ற அந்த பெண்மணி கோகுல்ராஜ் தாயார், நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு நான் மதுரைக்கு போவது ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணுக்கு வேலை செய்தால்தான் சாப்பாடு. ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு எதுவுமே தெரியாது நினைத்தேன். நீதிபதி கேட்கிறார், நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், என் மகன் யார் என்றே அவனுக்கு தெரியாது, யுவராஜ் யார் என்றே என் மகனுக்கு தெரியாது, மகன் யார் என்றே அவனுக்கு தெரியாது. ஒரு பெண்ணோடு தோழியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக சாதியை தெரிந்த பின்னால் அவனை கூட்டிக் கொண்டு போய் கண்ணை கட்டி அடித்து சாதியை இழிவுபடுத்தி அவனையே சுயமாக பேச வைத்து திட்டமிட்டு அடித்து பேச வைத்து அவனே சாவதை போல் பேச வைத்து எழுத வைத்தது மட்டுமல்ல, அந்த உடற்கூறாய்வு அறிக்கையை படித்து பார்த்ததுதான் தெரிந்து அதிர்ச்சி விட்டோம். நாங்கள் தலையை மட்டும் அவர்கள் வெட்டவில்லை, நாக்கை வெட்டி போட்டிருந்தார்கள். அந்த கொடுமையான கருவியை பார்த்து விட்டு அவன் சொன்னார், இந்த தாய் சொன்னால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை தர சொன்னார்கள். என்னை நான் சிறப்பு வழக்கறிஞராக இருக்கின்றேன். என்னை கேட்ட போது நான் அந்த சமயத்தில் சொன்னேன், நான் காலையிலே பவானியிலே புறப்பட்டு இந்த அரவக்குறிச்சி வழியாக போகிற போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். காலையில் நான் இவன் இளமணக்கறிகள் தான் சாப்பிட்டு முடித்த பின்னால் 2 பேர் வந்து, ஐயா நீங்க தானே பாப்பா மகன், இந்த டிவியில் போற வந்துருச்சு போகுது, நீ தானே பாப்பா மகன்? ஆமாங்க ஐயா. சரிங்க, ஒன்று சொல்லணும் ஐயா உங்களுக்கு, நான் என்ன சொல்ல விரும்புறீங்க, நாங்கள் ஒரு 25,000 பேர் இந்த பகுதியில் நான் இருக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன புத்தி வந்துச்சு, என்ன ஒரு சர்வர் ஒருத்தர் ஹோட்டல் தொழிலாளி வந்து சொல்றாரு 25,000 பேர்னு உடனே அப்படியா அப்படின்னு சங்கம் வைக்கப்பான நம்ம புத்தி அங்க போகுது. அவன் என்ன சொன்னார் கேட்டால, எனக்கு வயசு 45 ஆச்சுங்க, இன்னும் எங்களுக்கு திருமணமே ஆகல. ஏப்பா? அப்பதான் டக்குன்னு எனக்கு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் திருமணம் ஆகல? எங்க பிள்ளைகளை போராத்தையுமே இவனுங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடறானுங்க. அப்படின்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே வார்த்தையை தான் ராமதாஸ் பேசினாரு. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து நாடக காதல் பண்ணி எங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடறான்னு சொன்னாரு. அதே வார்த்தையை பேசுறாரு. 45 வயதா இருக்கிறவன் எனக்கு திருமணம் ஆகல, காரணம் எங்க பிள்ளைகள்லாம் இந்த கூட்டிட்டு போயிடறானாரு. அப்புறம் சொன்னாரு, எங்க தலைவருக்கு தண்டனை குறைச்சி வாங்கி கொடுங்கன்னாரு. இந்த சிந்தனையோட தான் போறேன் நான். ஏன்னா நான் வாழ்ற பகுதியே அவன் இருக்கிற பகுதி தான் போறான். அந்த வயதான் போவேன் எப்பயுமே. என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, காரணம் நான் சார்ந்து இருக்கிற இயக்கம் அது. எனக்கு பின்னாலே கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் இருக்கிறதால கையெல்லாம் வைக்க முடியாது, வச்சா திருப்பி அடிப்பேன். நாம கோர்ட்ல போய் அங்க கேட்கிற போது அன்னைக்கு வந்து எல்லா கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் பெரிய கூட்டம் விட்டாங்க. என்ன கேட்கிறார் நீதிபதி? அப்பதான் எனக்கு வந்து திடீர்னு அன்னைக்கு அப்ப தொங்குச்சு என்னன்னா, நான் சொன்னேன், நான் கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் முறையில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் பேரறிவாளர்களுக்காகவும் அவர் சார்ந்திருக்கிறவர்களுக்காகவும் தூக்கு தண்டனை கூடாது என்று சொல்லி வாதாடிவன் நாம. ஆகவே நான் தூக்கு தண்டனைக்கு அங்கு நிற்க மாட்டேன். இருந்தாலும் கூட நான் சிறப்பு வழக்கறிஞர் என்ற முறையில் என்னுடைய கடமையாற்றுகிற முறையில் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை தரணும். அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான், அம்பேத்கர் தான் நான் கோட் பண்ணேன். அவர் சொன்னா, we can demolish the walls around us, we can shatter the fences around us, what we have to demolish is the
மென்டல் மேக்கப், தி ஆட்டிடியூட் ஆஃப் தி மேன். நான் நம்மை சுற்றிலும் இருக்கிற சுவர்களை இடிக்க முடியும், இடிக்கலாம், வேடிகளை உடை தெரியலாம், ஆனால் நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறதே மனோநிலை, அதுதான் சாதி என்பது ஒரு நோய் நிலை என்று. ஆகவே இவரை தூக்கில போட்டா நாளைக்கு தியாகி ஆயிடுவாரு. மாறாக சிறைக்குள் இருந்து கொண்டே இந்த சாதிய சமூகம் சமமாக மாறக்கூடிய சமத்துவத்தை பார்க்க வேணும். அது வரைக்கும் கொடுங்கன்னு சொன்னோம். என்ன நினைச்சாரு தெரியல அவரு. உடனே வந்து அப்ப என்ன சொல்றான், உடனே எனக்கு போன் வருது பல இடத்துல இருந்து, ஒரு ட்ரையல் ஜட்ஜுக்கு கொடுக்க முடியாதுங்க, விசாரணை நீதிமன்றத்திற்கு வாழ்நாள் சிறை என்பதை சாகுவரை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தெரியல பல பேர், இது ஸ்பெஷல் ஆக்ட், இது ஐபிசி செக்ஷன் அல்ல, இது ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம். அது இந்த சட்டத்தில் வந்து 360 பொருந்த ரிவிஷனே கிடையாது உங்களுக்கெல்லாம். ஆகவே உண்டுன்னு சொல்ல கொடுத்தோம். அதை ஒரு இன்னைக்கு நான் என்ன பேச வேண்டும் நினைத்தனோ அதை அந்த ஒரு நபர் அறிக்கையில எவ்வளவு தூரம் எந்த எதிர்பார்ப்பும் செய்திருக்காருன்னு கேட்டால், இவர்தான் உண்மையான புரட்சி போராளி என்பதை நான் வந்து பார்க்கிறேன். அந்த சட்டம் அவர்களுக்கு எடுத்திருக்க முயற்சிகள் சாதாரணமான. ஏன்னா நான் போய் வாதாடினேன், நானும் சுபாஷ் கூட வந்தாப்புல அந்த சின்னதுரைக்காக வாதாட போனேன். பெயில் தர, ஏன்னா பெயில் தர கேட்க முடியாது. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல வந்து நிர்பயா வழக்கிலேயே மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 3 வருஷம் தான் கொடுக்கலாம். ஆனா நாங்க என்ன சொன்ன தெரியுமா, அங்க போய் இந்த பையன் அவனுக்கு பிணை கிடைக்கிற உரிமை இருக்கலாம், ஆனாலும் கூட இவன் செய்திருக்கிற செயல் என்பது ஒரு வயது வந்திருக்க அடல்ட் சொல்லக்கூடிய வயது வந்திருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய நிலை. ஆகவே இவனை நீங்க வந்து மனோநிலையை மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும், அதுக்கு அனுப்புன்னு சொன்னேன். ஏன்னா போது அமெரிக்கா போட்டு நடக்கல போறா பார்ப்பீங்க, ஸ்கூல் பசங்க போய் ஸ்கூல்ல சுடுவானுங்க, சின்ன பையன் தான் இருப்பான். அப்ப அவனுடைய சோசியல் பேக்ரவுண்ட், அவன் யாரு, அவனுடைய பின்னணி என்பதை வந்து ஆய்வு பண்ணுன்னு சொல்றோம். அதை பண்ணுங்கன்னு சொல்லி பிணை அவருக்கு மறுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாங்க போறாமே. ஆனால் அந்த இடத்துல நாங்க பேசி முடிச்சு வர்றோம், சாயந்தரம் பார்த்தா டிவியில வருது, வருஷமா வந்து எங்களை பத்தி கடுமையா தாக்கி வருது போறான். அந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் ஆய்வு செய்து இதுவே ஒரு இந்த சாதிய அமைப்பை தகர்ப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. 2000 ஆண்டு காலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடூரம் அது. அதை இந்த உறநபர் அறிக்கையில் அவர் காமிச்சிருப்பது என்பது உண்மையிலேயே நான் உட்பட எனக்கு ஒரு பெரிய பயிற்சி பட்டறை மாதிரி நினைக்கின்றது. இதனை நம்முடைய தோழர்கள் நகரம் முழுக்க, மாநகரம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவதுதான் மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றத்தின் வேலை என்பதை சொல்லிக்கொண்டு நான் அதிக நேரம் எடுத்துக்கல. 3 சட்டங்கள் வந்திருக்குது. இந்த 3 சட்டங்கள் இது என்ன மாற்றமா, இது என்ன திருத்தமா, என்னங்கிற பத்தி நீங்க எல்லாம் நகரப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் பல இடங்களை பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இந்த 3 சட்டத்தை காலனி ஆதிக்க காலம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ற காலத்தில் நம்மை அடக்குமுறை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற தண்டிக்கிற சட்டம், அதை மாற்றி நீதி வழங்குகிற சட்டமாக நாங்கள் மாற்றினோம். அப்படித்தான் வந்து வாஜ்பாய், அமித்ஷா உள்துறை அமைச்சர் 2002 வந்து கோவிட்-19 இருக்கிற போது அறிவிக்கிறாரு. அவர் போட்டுக்கிற குழுவே யாரு, அதுல ஜெத்மலாவுடைய மகன் மகேஷ் அத்வானி ஒருத்தர் மட்டும் தான் வழக்கறிஞர், மற்றவங்க போறா யாருன்னா பேராசிரியர் பெருமக்கள் தான். அவர்களை கொண்ட ஒரு குழுவை போட்டு அந்த குழுவே ஒரு அன்டெமோக்ராட்டிக். ஏன்னு கேட்டால் அதுல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, சிறுபான்மைக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. பேராசிரியர் பெருமக்கள் விமர்சிப்பதற்கு 150 பக்கத்துக்கு வார்த்தைக்கு மிகாம தான் கொடுக்குன்னு சொன்னாப்லாம் ஆன்லைன்ல. அப்ப நாங்க ஒரு குழு போட்டோம். இங்க நம்முடைய சுரேஷ் போட்டிருக்கிறவர்கள், மீர் தேசாய் போட்டிருக்கிறவர்கள், ரிபாக்கா ஜான் போட்டிருக்கிறவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல போட்டு அப்பயே கொடுத்தோம். அந்த ஒரு 3 சட்டங்களையும் ஏதோ காலனி ஆதிக்க சட்டத்தை மாற்றி இந்திய தன்மைக்கேற்ப, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்தியனைஸ்டு லாங்கிற பேர்ல, இந்தியனைஸ்டு லானா என்ன அர்த்தம், அவர்கள் சொல்லக்கூடிய இந்தியன் என்பது, எனக்கு முன்னாலே பேசினார்ல வந்து இந்த சாதியத்தை கலந்திருக்கிற ஒரு ராஷ்டிரம், அது இந்து ராஷ்டிரம் சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதை வைத்துத்தான் மாற்றடைக்கிறார்கள். அதை எப்படி கொண்டு வந்தாங்க, எனக்கு 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்தில் விவாதமே இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்ல, இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படி இந்தியா என்பது ஒரு பன்முகைத்தன்மை கொண்டிருக்கிற நாடு. இந்தியா ஒரு நாடு அல்ல, இது ஒரு இந்தியா சப்கான்டினென்ட். இது வந்து இங்க பல மொழிகள், பல இனங்கள் கொண்டக்கூடிய ஒரு நாடு. இது ஒரு கூட்டாட்சி என்பதுதான் அடிப்படை. எப்பயுமே
இந்த தேசத்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியின் முறையிலே இந்த நம்முடைய அரசியல் சட்டத்துடைய கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டிடியூஷன் என்பதை கேசவானந்த பாரதி வழக்கில் பொருட்டு காமிச்சிருக்காங்க. அதுல கூட்டாட்சி தத்துவம் என்பது அது அரசியல் சாசனத்துடைய கட்டமைப்புல அடிப்படையானதை மாற்ற முடியாதுதான். ஆனால் ஒரு கூட்டம் நாம பேசிட்டு இருக்கிறோம், இது வந்து இப்ப இருக்கிறது 2024, 2025 வரப்போகுது. 2025 வந்து 100 வருஷத்துக்கு முன்னால, 99 ஆண்டுகளுக்கு முன்னால 1925ஆம் ஆண்டு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆண்டு அது. அந்த ஆண்டிலே தான் இதே சென்னையிலே பிறந்திருக்கிற நம்முடைய வ.உ.சி., நம்முடைய சிங்காரவேலர் அவருடைய தலைமையிலே கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் கான்பூரிலே தொடங்கப்பட்டது. அது 1925 டிசம்பர் 25 நமக்கு தெரியும். அதே ஆண்டிலே தான் ஈரோட்டிலே சுயமரியா இயக்கத்தை பெரியார் துவங்குகிறார். அதே ஆண்டிலே தான் நாக்பூரிலே ஒரு இயக்கம் துவங்குகிறது. அதுதான் RSS, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் சொல்லக்கூடிய சங்கம். இந்த மூன்றுமே தோன்றினுடைய ஒரே ஆண்டு. இன்னைக்கு எந்த இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் என்பது ஒரு 1885ஆம் ஆண்டு ஆக்டிவிஸ்ட் தோட்டப்பட்டது, ஒரு ஆங்கிலேயனால். 45 ஆண்டுகளுக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றுது. அதற்கு பின்னர் காமகட்டமாறு, காதர் கட்சி, பகத்சிங் தோழர்கள், இப்படி பல இயக்கம் உண்டு. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரியக்கம் என்பது அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவதே 1919 தான். என்றைக்கு சோவியத் ரஷ்யாவுடைய அக்டோபர் புரட்சி வெடித்ததோ, சாரன்ற பேரிசித பாவி சடசடவன் சரிந்து விழுந்தான் சொன்னானே பாரதியார். அந்த சோவியத் ரஷ்ய புரட்சிக்கு பின்புதான் உலகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற நாடுகள் எல்லாம் விடுதலை என்பதை நினைத்து பார்க்க முடிந்தது. அப்படித்தான் இந்தியாவிலே கூட அந்த 1917க்கு பிறகுதான் இங்கே வீர்கொண்டு எழுகிறது அந்த தேசிய இயக்கம். அப்படி உருவான ஒரு காங்கிரஸ் இயக்கம் அது ஒரு வெறும் மனு போடுகிற அமைப்பாக இருப்பது மாறி ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு ஒரு பின்னணி இருந்தது. புறான் அந்த கட்சி தாங்க நினைத்திருப்பதற்கு மாறாகி இருக்கிற காரணத்தினால் 1925 சூழ் கொண்டது RSS இயக்கம். அதுக்கு நான் வந்து அதிகமா போகிறதில்ல. பஞ்ச் ஆஃப் தாட் சொல்லக்கூடிய புத்தகம் ஒன்று உண்டு, தத்துவனுடைய கருத்து தொகுப்பு. கோல்வால்கர் அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஒன்றை சொன்னான், நீங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சக்தியை வீணடிக்காதீர்கள், உங்களுடைய சக்தியை சேகரித்து வையுங்கள் என்று கேட்டால், நமக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள், இந்துக்களுக்கு எதிர் கிறிஸ்தவர்கள், இந்துக்களுக்கு எதிர் கம்யூனிஸ்டுகள். ஆகவே இவர்களுக்கு எதிராக உடைய சக்தியை சேகரித்துகள் என்று சொன்னான். இதற்காக இந்தியா என்பது டூ நேஷன் தீரா சொன்னது. இந்து என்று சொன்னால், இந்தியா என்று சொன்னால் இந்துக்களுடைய சொத்து. இது இந்துக்கள் தான் இந்த நாட்டினுடைய முதன்மையான மக்கள், மற்றவரெல்லாம் இரண்டாந்தர மக்கள். அந்த இரண்டாந்தர மக்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கலாமே தவிர, நம்ம ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கலாமே தவிர அவர்கள் சமமாக இருக்க முடியாது சொல்லி தெளிவாக அறிவித்தான். அன்னைக்கு RSS சொன்ன அந்த கொள்கை திட்டம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க, ஒரு பக்கத்துல சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதுதான், untouchability has been eradicated, abolished வார்த்தை ஆர்டிகல் 70 உண்டு. ஆனால் நடைமுறையில் அது உண்டா என்று கேட்டால் அதை ஒழிப்பதற்காக போராடுறோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்ற வார்த்தை உண்டு. ஆனால் அதையோடு சேர்த்து ஆர்டிகல் 15 அருமையாக சொன்னாங்க, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்று வச்சான். சாதி, மதம், இனம், ஒளி, இன்னும் பிறப்பின் பேரால், பாலினத்தின் பேரால் வேறுபாடு கிடையாதுன்னு வச்சோம். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை போட்டாச்சு. அது அம்பேத்கருடைய அற்புதமான விஷயம். வந்து இந்த 3 செக்ஷனுக்கு இடையில ஆர்டிகல் 19 வந்து நம்முடைய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இவையெல்லாம் வைத்து இந்தியாவை சமம், சமத்துவம் என்பதை அடைய வேண்டும் என்று சொன்னால், சமத்துவத்துக்கு முன்னால ஒரு சமூக நீதி வேண்டும். ஈக்குவாலிட்டிக்கு முன்னால ஈக்குவிட்டி ஒன்று வேணும். அதான் ரிசர்வேஷன் அற்புதமாக சொன்னார். ரொம்ப அற்புதமான இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்றில் காந்தியினுடைய ஜெயந்தி நாளில், பிறந்த நாளில் நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான பேருரை என்பது நம்முடைய நீதி நாயகர் கொடுத்திருக்கிற பேருரை. அற்புதமாக நிற்கிறார். அப்படி அதை போட்டு தான் கஷ்டப்பட்டு உருவாக்கி சண்டை போட்டு கொண்டாந்து கொஞ்சம் நிறுத்திருக்கிற, கொஞ்சம் வேலை. ஏன்னா சாதாரணமா இல்லை. ஈரோட்டில் ட்ரெயினில் ஏறுவான், ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறுவான்.
என் கூட ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு, அப்படியே பேசிட்டு வருவார், சேலம் வரைக்கும் பேசிட்டு வருவார். நான் வக்கீல், அவர் யாருன்னு பேசிட்டு வருவோம். சேலம் வரைக்கும் வந்துட்டு வச்சுங்க, சேலத்துல கேட்பாரு, ஏங்க நீங்க யாருங்க பாரு. அடா இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு வந்தேனே, வக்கீல் தானே பாப்பா போவேன்னு சொன்னா அவரு சொன்னாருங்க, இல்லைங்க நீ யாருங்கம்மா. அப்பதான் என்னன்னா நீ யாருன்னு என்ன அர்த்தம், நீ எந்த சாதின்னு அர்த்தம். ஒரு சாதி நான் சொல்லிட்டேன், அப்படியே அச்சா ஆஹா நம்பாதா நீங்கம்மா வந்து தப்பி தவறி என் ஜாதி வேற சொல்லிட்டு பட்டியல சொல்லிட்டேன், அப்படியே தள்ளி உட்கார வர. இது இது யார்கிட்ட படித்த தான் இந்த இந்தியாவில் சாதிகளுடைய தோற்றத்தை பற்றி அன்னிலேஸ் ஆஃப் காஸ்ட்ல வந்து சாதி அழித்துழிப்பது எப்படி எழுதுறாரு அம்பேத்கர். அந்த 3 வகையான அடிப்படை அகமண முறை, அதை ஒழிக்காமல் சாத்தியம் இல்லை. அதற்குத்தான் காதல் என்பது முதல் படின்னு சொன்னார். பிறப்பால் தொழிலை இன்றைக்கு நிர்ணயிப்பது, அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற புனருஸ்தானங்கள் லட்டுல வந்து மாட்டுடைய கலந்து போச்சுக்கிறான். ஏன்னா திருப்பதி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சாமிக்கே தெரியலையா, உண்ட லட்டுக்குள்ள கலந்துருக்குங்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து சாமியை கொண்டாந்து இழுக்காதீங்கிறாரு. அப்புறம் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து பூஜை பண்ணாரு அவரு, சந்திர சூட்டு பிரைம் மினிஸ்டர் கொண்டாந்து வீட்டுல பஜனை பாட வைக்கிறாரு வந்து, அது சரியாது. நீ எப்படி ராம ஜென்ம பூமிங்கிற பேர்ல போய் அவராங்க செய்ய முடியாங்க. மதத்தை அரசிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்பது காந்தியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதுதான் இந்தியாவுடைய மத சார்பின்மை. செக்குலரிசம் என்பது நீ படுத்து கும்பிடு, நின்று கும்பிடு, உட்கார்ந்து கும்பிடு, எல்லாம் கும்பிடு, நீ கும்பிடாம கூட இருந்துக்கோ. ஆனால் மதம் என்பது வீட்டுக்குள்ள இருக்கணும். பெரியார் அருமையா சொன்னாரு, பக்தி என்பது தனி மனிதருக்குரியது, ஒழுக்கம் என்பதுதான் பொது வாழ்க்கைக்கு உரியதுன்னு சொன்னாரு. அந்த பொது வாழ்க்கைக்கு யோகிதை இல்லாதவன் தான் உட்கார்ந்து தான் இதை பத்தி பேசுறாரு. எனக்கு ரொம்ப நீதிபதி சுப்பிரமணியம் பேசின போது உயர்த்து கத்தவன்னு போட ஆசைப்பட்டேன். ஆனா இன்றைக்கு அற்புதமா சொன்னார். இன்னைக்கு அவர் அரசியல் சாசனத்தின் மீது நீங்க உறுதியெடுத்து விட்டு நீதிபதி பதவியில உட்கார்வதற்கே தகுதியற்ற வென்ற முறையில இந்த மேடையில் நான் சொல்றேன். எப்படி சொல்ல முடியும் அவரை? அந்த அறிக்கையே படிக்காம அது எப்படி ஒழிப்பதற்கான வழியை சொல்லிக்கிற போது நீ எப்படி பேச முடியும்? அவரு பேசுறாரு கரெக்டா, ரொம்ப அருமையா சொன்னாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, எப்பயுமே அந்த காலத்துல தினமணியை படிக்க சொல்லுவாரு. தினமணி தலையங்கம் மிக்கமா படிக்க சொல்லுவாரு. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லுவாருன்னா, அப்ப சிவராமன் இருந்தார், ஏன் சிவராமன் எப்பயுமே வந்து கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய விஷயம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத எதுல பாத்துக்கிறோம்னா தினமணி தலையங்கத்தை படிக்கணும்னு பாரு. அந்த தலையங்கத்துல வந்து நம்மளை திட்டி இருந்தானா நம்ம சரியா இருக்கணும் எப்பயுமே. அது மாதிரிதான் வந்து அவருடைய அறிக்கை. அது என்னன்னு படிக்காமையே போற போக்குல அவரு சொல்லுவாரு, ஒத்துக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு நம்மால் உருவாக்கப்பட்டு அமல்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனம் இருக்கிறது. இந்த அரசியல் சாசனம் என்பது ஒரு வழிகாட்டுதல் நமக்கு. இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நமக்கு ஹோலி பைபிள், ஹோலி குரான், ஹோலி கீதை என்று சொன்னால் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒன்று என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனம் மட்டும்தான். அதுதான் வந்து சமம் என்ற வார்த்தையை சொல்கிறது. இப்ப பேசுறது இந்த 3 சட்டம் இருக்கிறது. இந்த 3 சட்டம் காலனி ஆதிக்க சட்டமா என்று கேட்டால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஆளுவதற்காக, இந்த நாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு 1667 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டான். ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி வந்த பின்னால் அவனால் அங்க இருக்கிற ஊழல்கள் மற்றதும் மலிஞ்சு போய் இந்தியாவை ஒன்றுபடுத்தபடி நிலையிலே தான் பிரிட்டிஷ்காரர் கிடைக்கலாம் விக்டோரியா மகாராணி பெற்றுக் கொள்கிறார். அப்படி பெறுகிற போதுதான் இங்கிருந்து 3 ப்ராவின்ஸ் தான், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், கல்கத்தா ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸ். இந்த 3 ப்ராவின்ஸ்களுக்கு ஒன்றுபடுத்தி இந்த நாட்டை உருவாக்குவதற்கு அவனுக்கு இந்தியா என்ற ஒரு நாடு தேவைப்பட்டது. இந்தியாவை உருவாக்கியவன் யாரோ அல்ல, ஆங்கிலேயன், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அவன் வர்க்க நலனுக்காக, நம்மை சுரண்டுவதற்காக, இந்த தேசத்தை உருவாக்குவதற்காகத்தான் ரயில்வே கொண்டு வந்தான், கல்வியை மாத்தினான், ஆட்சி முறையை மாத்தினான். அதிலேயே தான் கொண்டு வந்து இந்த அமைப்பை சட்டம் என்ற கொண்டு வந்தான். இந்த சட்டம் காலனி ஆதிக்கம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு வகையிலே என்னை பொறுத்தவரையில் நான் இதை பல இடங்களில் பேசிட்டு இருக்கிறேன், இது ஒரு வகையிலே மத சார்பற்ற தன்மை கொண்டது. இந்திய தண்டனை சட்டமாகட்டும், அந்த குற்றவியல் நடைமுறை சட்டமாகட்டும், சாட்சி சட்டமாகட்டும், இந்த 3ஐயுமே நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு முன்ன என்ன சட்டம் இருந்துச்சு? அதைத்தான் அவர் சொன்னாரு, ஏழைக்கு ஒரு நீதி, சாதிக்கு ஒரு நீதி சொன்னாரு. ஒரு தலித்தாக பிறந்தவன் ஒரு பார்ப்பனிய பெண்ணை தொட்டால் அவனை வெட்டி கொள்ளுங்கிறான். அவர் சொன்னார், கல்வி கற்றால் கல்வி கற்பதற்கு உரிமை இல்லை, நிலத்திற்கு உரிமை இல்லை,
பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு உலகத்தில் எங்காவது உண்டா? எங்காவது பார்க்க முடியுமா? வசத் பூனன் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுறான், ஒரு தலித்தின் பார்வையில் எழுதுறான். காலையிலே மகர் என்ற ஜாதியை சார்ந்திருக்கிறவன், அவன் காலையிலே தெருவிலே போகக்கூடாது, மாலையிலே போகக்கூடாது என்று கேட்டால், சூரியன் கிழக்கே உதிக்கிற போது உன் மீது பட்டு நிழல் மேற்கே விழும், ஆகவே காலையிலே போகக்கூடாது. மாலையிலே சூரியன் அந்திவிக்கிற காலம், உன் உடலிலே பட்டு கிழக்கே நிழல் விழும், ஆகவே போகக்கூடாது. எப்பதான் போறது? அப்ப மத்தியானம் தான் போகணும். ஏன்? உச்சி வெயில் அது எனக்கு கீழே தான் விழும். அப்படி போவதாக இருந்தாலும் சட்டியை கட்டிக்கணுமா கழுத்துல? சட்டியைனா எச்ச வந்து அடுத்த துப்பணமா? உலகத்தின் எந்த மூலையிலாவது இப்படிப்பட்ட கொடுமையை பார்த்திருக்க முடியுமா? அந்த வேதனையை தாங்கி அனுபவித்து வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். சாதாரணமான மனிதன் அல்ல. ஆகவே அதையெல்லாம் கண்டு நமக்கு இறுதியிலே விடிவு என்பது கல்விதான் என்பதை உணர்ந்து கொண்டு 18 நாடுகளுக்கு போய் 18 பட்டத்தை பெற்று உலகத்துக்கு வழிகாட்டியவன் தான் ஒரு வண்டிக்காரன். சாதியை தெரிஞ்சதுனால எட்டி குதிக்கிறான் அவரை பத்தி. அப்ப இதெல்லாம் நான் சொல்றது காரணம், இந்த நாட்டை மீண்டும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் சட்டம் கொண்டு வந்தேன்னு சொல்றானே, அதுக்கு முந்தி இருந்த ஒரு சட்டம் என்று சொன்னால் அதுதான் மனுநீதின்னு சொன்னாரு. மனுஸ்கிரிப்ட். மனுநீதியிலே உழைக்கிற மக்கள் தலித்துகளாக சூத்திரர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமையே கிடையாது, பெண் ஒரு சொத்து. ஆக அந்த சட்டத்திற்கு மாறாக இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரே மாதிரியான சட்டம் என்ற முறையிலே நான் இந்த 3 சட்டத்தையும் நான் உண்மையிலேயே பாராட்டுவேன். எந்த வகையில? அது பார்ப்பனராக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரனாக இருந்தாலும் அவன் தலித்தாக இருந்தாலும் கொலை செய்தால் 302 இருக்குது. 300 வந்து பீனல் செக்ஷன், 302 வந்து 300 வந்து டெபனிஷன் கிளாஸ், 302 பீனல் கிளாஸ். ஒருவர் கொலை என்று முடிவு செய்தால் 302 படி ஒண்ணு தூக்கு போடணும், இல்லாட்டா வாழ்நாள் சிறை. இது யாருக்கு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இந்த வகையில இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சாதிய குடுமுறை 2000 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த வர்ணாசிரம படிநிலை அசத்து நிலை இருக்கிறதே, அதற்கு மாறாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த 3 சட்டமும். ஆனாலும் அது நமக்காகலாம் கிடையாது. அவன் ஆளணும், இந்த நாட்டை சுரண்டணும், இங்க இருக்கிற வளங்களை கொள்ளை கொண்டு போகணுங்கிறதுக்கு இந்த நாட்டை உருவாக்க கொண்டு வந்தான். அந்த சட்டத்திலேயும் அவன் கொண்டு வந்த கொடூர சட்டம் என்று சொன்னால், நாம் ஏன் எதிர்க்கிறோம்னா 1860 தான் இந்திய தண்டனை சட்டம். இந்த சட்டத்தை நீ மாத்திரம் பேசுறையே, 1861ஆம் ஆண்டு போலீஸ் சட்டத்தை கொண்டு வந்தான். 1861 காவல் சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் மக்களை ஒடுக்கினான். இந்திய மக்கள் போராடுகிற போது அந்த மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதான் காவல் சட்டம். அந்த சட்டத்துல 2006ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல 3 ஓய்வு பெற்றிருக்கிற டிஜிபி கேஸ் போட்டான். என்னன்னு? இன்றைக்கு இருக்கிற காவல் சட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டம். அது மாறாம அப்படியே இருக்குது. அதை மாற்றணும், டெமோக்ராட்டைஸ் பண்ணணும், மக்களுக்கான சட்டம் மாற்றணும் சொல்லி போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், அதுல ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா, இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் தரீங்க, வாய்மொழியாக கொடுத்தால் கூட அதை பதிவு செஞ்சு கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தரணும். 154 கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எஸ்பிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இது சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது. வாய்மொழியாக சொன்னா எழுதி தரணும். நான் கேட்கிறேன், இப்ப போலீஸ்க்கு எத்தனை பேர் செய்யறாங்க? எனக்கு தெரிய 90 விழுக்காடு. நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 12 மாவட்டங்களில் சிறப்பு வழக்கறிஞராக போய் நின்று வாதாடி கொண்டிருக்கிறேன். 950 விழுக்காடு எந்த காவல் நிலையத்திலையும் எந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்மணி, தலித்துகள், உழைக்கிற மக்கள் போய் வாயில சொல்லி அவன் எழுதி எஃப்ஐஆர் போடுறதே கிடையாது. தெரிஞ்சுக்க இல்ல. இப்ப அப்படி பண்ணா என்ன செய்யணும்? சூப்பரண்டர் போய் சொல்லணும். சூப்பரண்டர் யாரு? அவரும் தான் சேர்த்து அதுல பங்கு போட்டிருப்பாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பிசிஆர் ஒன்று வைங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒன்று வைங்கயா. அதுல ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் இருக்குன்னு ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருக்குன்னு போட்டு வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல முறை சொல்லியாச்சு, நீதிமன்றம் பல முறை சொல்லியாச்சு. இன்றைக்கு வரைக்கும் போலீஸ் கம்பெனி அத்தாரிட்டி ஒன்று இல்லை. சாதாரண மக்கள் அதாவது சொன்னா அது பிடிக்கக்கூடிய குற்றமா தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப இருக்கிற சட்டத்துல நீங்க 7 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால், 7 ஆண்டுகள் சொன்னா நீங்க
அது வந்து எவ்வளவு இதுக்கு முன்னால வந்து லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கிலே தீர்ப்பளிச்சுக்கிற 5 பேர் நீதிபதிகள் என்னன்னு கட்டாயமாக பிடிக்கக்கூடிய குற்றங்களில நீதிமன்றத்தில் உத்தரவு இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றத்தில் போட்டி ஆகணும். அப்படி போடலன்னா இந்திய தண்டனை சட்டம் 166A பிரகாரம் அந்த காவல்துறை அதிகாரி 6 மாசம் தண்டிக்கலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா, 14 நாட்கள் வச்சுக்கலாமா? யாரு அந்த போலீஸ் ஆபீசர், அங்க இருக்க ஸ்டேஷன் ஆபீசர் வச்சுக்கிட்டு மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கேட்டுதான் போடணுமாமா. அப்ப இந்த மாற்றங்கள் யாருக்காக என்று பார்த்தீங்கன்னா, செலக்ட் கமிட்டியே சொல்லிட்டான் என்னன்னு, 85 விழுக்காடு இந்த சட்டம் பழசேதான். வெறும் சாப்டர் மாத்த இந்திய தண்டனை சட்டம் சொன்னா 23 பிரிவை கொண்டாந்து நீ வந்து அதை மாத்த 20ஆ மாத்திர 18ஆ மாத்துறீங்க, 20ஆ மாத்துறீங்க, செக்ஷனை மாத்துறீங்க. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்திலேயும் அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது பிரிட்டிஷ்காரன் சட்டம் அல்ல. அதற்கு பின்னால் 6 முறை அது திருத்தப்பட்டு நாடு சுதந்திரம் அடைந்த பின்னால் 1973ஆம் ஆண்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 என்று சொல்லி அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது காலனி ஆதிக்க சட்டம் அல்ல. நம்ம நாட்டில் பல நீதிமன்றங்கள் லா கமிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு அடிப்படையில் மாற்றப்பட்டது போறாமே. அதற்கு பின்னாலேயும் நிர்பயா வழக்கு டெல்லியிலே நடந்திருக்கிற பாலியல் வன்முறைச்சி வழக்குக்கு பின்னால் அதுல வந்து வர்மா கமிட்டிக்கு பின்னால் அற்புதமான திருத்தங்கள் உட்பட கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 65 வயதுக்கு மேற்பட்டிருக்கிறான் பெரிய மூத்தவர்கள், 5 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதில்லை என்ற பல திருத்தத்தை உள்ளடக்கி போறாமே. ஆனா இந்த 3 சட்டத்திலேயுமே பெரிய கமா புஸ்தா கூட திருத்தல. திருத்தப்பட்டிருப்பது என்பது என்ன, மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மையில பார்த்தோம்னா 5 விழுக்காடு மட்டும்தான். இந்த 5 விழுக்காடு மாற்றத்தை பல பேர் பேசுகிற போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய மொந்தையில, அதாவது புதிய மொந்தையில பழைய கண்ணுங்கிறான் வாங்குறது காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லிட தொடங்கல, வெறும் காஸ்மெட்டிக் சேஞ்ச் அல்ல. இந்த 5% விழுக்காடு என்பது நஞ்சு கலந்திருக்கக்கூடிய திருத்தம் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்று கேட்டால் நம்ம நாட்டில் போராடிப்பட்ட சட்டம், நம்ம சட்டம் ஒன்று இருக்குது. என்ன, அதை உழைக்கிற வர்க்கம் தான் பெற்றான். 1923ஆம் ஆண்டு ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் நாம போராடி பெற்றது. 5 பேர் பக்கிங்காம் கர்நாடக கம்பெனிக்கு முன்னால 5 பேர் கூடி நின்னால் 144 ஈத்தாசார பிடிச்சு உள்ள போடுவான் அந்த காலத்துல. அதை போராடி எதிர்த்து நின்று ரத்தமும் சதையுமாய் துப்பாக்கி குண்டுக்கும் தூக்கு மேடைக்கும் இலக்காக வெற்றி பிடித்துக் கொடுத்தது செங்குடி இயக்கம். அதுதான் இந்தியன் தொழிற்சங்க சட்டம் 1926 நாம பெற்ற சட்டம். இந்த சட்டம் எல்லாம் இருக்குது, இது எல்லாம் ஒழிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் 44 சட்டத்தை கொண்டு வந்து உடைச்சு 4ஆக்கியாச்சு. இப்ப போறான் அடிச்சுட்டான். அடுத்தபடியாக பார்த்தோம் சொன்னால், இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ணுகிற, இந்த 5 விழுக்காடு என்பது என்ன என்றால் 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டான் பிஜேபி. அவன் நோக்கம் என்ன, இந்தியா என்பது ஒரே நாடுதான், அது இந்துக்களின் நாடு, இந்துக்கள் ராஷ்டிரியம், ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி. அதைத்தான் இப்ப பாக்குறோம். அந்த பாரதிய வார்த்தையை தான் கொண்டாடுறாங்க. பாரதி என்ற வார்த்தையை நீ ஏன் போடுற? பாரதி அது ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி வெர்ஷன், சமஸ்கிருதம் கலந்திருக்கிற வார்த்தை தான் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா. வார்த்தையை போனா பாருங்க, எல்லாம் பாரதிய என்ற வார்த்தை பொருளுக்கு என்ன பின்னணி? இந்த தேசம் என்பது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. நாம சொல்லிட்டு இருந்தாரு வந்து, இது எல்லாருக்கும் சொந்தமானது. இங்கே சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த மக்கள் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட மாத்தினப்ப சிட்டிசன்ஷிப் ஆக்ட மாத்தின இந்த மண்ணில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் குடியுரிமை என்று சொல்லிச்சு நம்முடைய சட்டம். இப்ப அதை சிறுபான்மை மக்களை ஒரு பிரிவரை மட்டும் நீ மாற்றி அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிற போறாமே. விவசாயிகள் 700 நாட்கள் 700 பேரை தியாகம் செய்துதான் சட்டம் நிறுத்தி வச்சிருக்கான் போறாமே. அதை மாத்திர, உழைக்கிற வர்க்கத்தின் உரிமையை மாத்திர ஆர்டிகல் 38 ஒரு அற்புதமான சட்டம் இருக்குது. என்ன, அது 44 திருத்தம். அது இந்த தேசத்துடைய வளங்கள் அது மக்களுக்கு சொந்தமானது. இந்த வளங்களை தனி மனிதர்கள் சுரண்டுவதற்கும் குவியல் பெறுவதற்கும் அனுமதிக்க கூடாது. எல்லா விதமான பொதுத்துறை நிறுவனங்களும் சாதாரண மனிதனுக்காக சொன்னாங்க. You should address the common man, common welfare சொன்னா. இன்னைக்கு என்ன தெரியுமா, the state shall endeavor to minimize the inequality in income என்று சொல்றான். வருமானத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு எல்லாம் குறைத்து சமப்படுத்துவதற்கு சொல்றான் 38வது திருத்தத்துல.
அப்படியே கொண்டு வந்து இந்த நாட்டை சமப்படுத்துவதற்குனால சமூக நீதி கொண்டு வர்றதுக்காக நாம் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? வளங்கள் பூரா யாருக்காக? 1997ஆம் ஆண்டு சமந்தா வழக்கில் இந்த ரிசோர்சஸ் காட்டு வளங்கள் அத்தனையும் மக்களுக்கு சொந்தமானது, அதை கார்பரேட் கொடுக்கூடாதுன்னு சொன்னான். அந்த வளங்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடியவர் தான் சாங்சாமி பாதிரியார். ஜார்க்கண்ட் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற மக்களுக்காக போராடிய, பழங்குடிகளுக்கு போராடியார். அவரை யுஏபியில தூக்கி போட்டு சிரிஞ்சு கேட்டான் மனுஷன். சிரிஞ்சு பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. வந்து ஒரு நபருடைய அந்த கமிஷன்ல வந்து நம்முடைய அருமை தோழர் சந்திர அவர்கள் போய் என்ன பண்றாரு? யார் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த சிறாரை கூட அவன் பண்ணதை பத்தி கேட்கல, சிறைச்சாலைக்குள்ள உனக்கு ஏற்பட்டிருக்கிற மனித உரிமை பத்தி கேட்டாரு. அங்கதான் பார்க்கணும். யாரிடம் அம்பேத்கர் அருமையா சொன்னாரு, இந்த சட்டம்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் இது ஒரு பூமாலை மாறி, இந்த பூமாலை யாரு கையில கிடைக்குதோ அப்படிதான் இருக்குன்னு சொன்னார். இது குரங்கு கையில கிடைச்சா என்ன ஆகும்? பூமாலை பிச்சு தூக்கி போடுவான். அதே பூசாரி கையில கிடைச்சா சாமிக்கு மாலை ஆகும். அதே போல் அரசியல் சாசனம் என்ற சாசனத்தை யார் கையெடுக்கிறார்களோ சமத்துவத்தை நோக்கி சமூக நீதியை நிறைவேற்றி சமத்துவத்தை கொண்டு வர முடியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவருடைய உரிமைகளை பற்றி எல்லாம் கேட்டுட்டு அப்படியே படிப்படியா ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மார்க்சிய வகுப்பு எடுக்கிற மாதிரி நான் இன்னைக்கு வந்து உணர்ந்த நான். அதாவது அவருடைய ஆழ்ந்த சிந்தனை எழுத்துக்களும் கருத்துக்களும் இன்றைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்ச. அதிக நேரம் பேச மாட்டார் எப்பயுமே. ஆனா இன்றைக்கு தான் அவர் வந்து இந்த நீங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க பல பேர், டாபிக் போடும்போது இப்படி போடுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அப்ப ஒரு நபர் கமிஷன் அந்த அறிக்கையை போட்டுக்கிறார். கல்வி பள்ளிக்கூடத்தில் சாதி ஒழிக்கிறதுக்கான முறையில பேசுறோம். பாரதி பாடினான் என்னன்னு, அது பெரிய ஆளுக்கெல்லாம் சொன்னா வந்து சீக்கிரம் ரத்தத்திலே ஊறி கிடக்குது. அதாவது குழந்தைகிட்ட சொன்னான், குழந்தைய சொன்னான், கூடி விளையாடு பாப்பானா, உள்ள தாழ்ச்சி வீழ்ச்சி பாவம் என்று சொன்னான். பாரதிதாசன் சொன்னானே, அதாவது அதை விட ஒருத்தர் சொல்லவே முடியாது. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பதும் இருக்கிறானே, என்ன இதை விட ஒருத்தர் சொல்ல முடியும்? நாம் இருக்கக்கூடிய பறந்து விரிந்திருக்கிற உலகத்துக்குள்ளதான் அறை இருக்குது. ஆனா அறைக்குள்ள உலகம் இருக்க முடியுமா? சாதியை பிடிச்சு தொங்கணும். அதான் இதையெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சா போதும் நினைக்கிறேன். இந்த 10 பக்கம் கொடுத்திருக்காருல்ல, இந்த 10 பக்கத்துல கொடுத்திருக்கிற அந்த அறிவுரையும் புத்தகமே போதும். இதைத்தான் கொண்டு போன்னு சொல்ற வந்து. அப்ப இதுக்காகலாம் நாம போராடிட்டு இருக்கிற போது இதை அப்படியே தலைகீழா மாற்ற முயற்சி பண்றாங்க. எப்படி? சிறப்பு சட்டம் என்பது சில குறிப்பிட்ட காலத்தில் அவசர காலத்தில் கொண்டு வரத சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் லா. யுஏபிங்கிறது ஒரு சிறப்பு சட்டம். அது தடாவும் பொடாவும் வாபஸ் பெற்ற பின்னால் அதை விட கொடுமையாக உருவாக்கப்பட்டதா இந்த யுஏபிஏ. அது எப்ப வந்து 1967 அந்த சட்டத்தில் கொண்டாந்து தடா பிரிவையும் பொடா பிரிவையும் உள்ளடக்கி வைத்து விட்டு, அதாவது காந்திஜியை வந்து 124A பாலகங்காதர் திலகரை அவரே போடுறாங்க. ஆனா இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து மெக்காலே உருவாக்கின போது 1860 கான்ஸ்பிரசி என்ற வார்த்தை கிடையாது. அது கான்ஸ்பிரசி என்பது 124A வந்து பின்னால்தான் பூத்துறாங்க அமெண்ட்மெண்ட்ல. அதேதான் கான்ஸ்பிரசி. தொழிலாளி வர்க்கம், இந்தியாவில் இடதுசாரிகள், உழைக்கிற மக்கள் திரண்டு போராடுகிற போதுதான் இவர்களை நம்முடைய தேசியப்படுத்தி ஒடுக்குவதற்காகத்தான் அந்த அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வரான். 124A என்பதும் 120B கொண்டாடுற கிரிமினல் கான்ஸ்பிரசி செடிஷன் என்பது. அது என்ன அர்த்தம்? அது ஒருத்தர் நான் போய் கொலை செய்ய நினைக்கிறான், ஏங்கிறோம் பிஏ கொலை செய்ய நினைக்கிறான், நினைச்சா தப்பு கிடையாதுங்க. இன்டென்ஷன் இஸ் நாட் an offense. எப்பயுமே இன்டென்ஷன் should be exhibited with overtact. என்னுடைய எண்ணம், என்னுடைய குற்ற எண்ணம் மென்சிரியா என்பது செயல்படுத்தப்படும் ஆக்டிஸ்டியா ஆக்கணும். அதான் வந்து எப்பயுமே. அப்ப குற்ற எண்ணம் என்பதை நடைமுறைப்படுத்தப்படாமல் அது வந்து இன்னைக்கு தண்டனைக்குரிய குற்றமா மாறாது பொதுவா. ஆனா 124A அப்படி அல்ல. ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஸ்டேட்ங்கறான். நினைச்சாலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இது போராட வேண்டும் நினைச்சாலே குற்றம். அதான் 124A. அதாவது தூக்கி எறின்னு சொல்லி ஏற்கனவே கேதார்நாத் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் சொல்லக்கூடிய வழக்கில், பீகார் வழக்கில் வந்து 5 பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்மானிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. There is a distinction between the state and government. Government is elected by the people once in 5 years. அரசாங்கம் என்பது 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. ஆனால் அரசு என்பது இட்ஸ் a creation of statute. அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் அரசு என்பது. ஆகவே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது என்பது ஆர்டிகல் 19 கொடுத்திருக்கிற உரிமை எனக்கு.
இந்த ஆட்சியை விமர்சிப்பது என்பது, மோடியை விமர்சிப்பது என்பது அடிப்படை உரிமை. அது அதை யாராலும் தடுக்க முடியாதது. அப்படி போராடுறதுக்கு அடுத்த சுதந்திரம் வந்துச்சு போறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, அந்த 124A நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் 2022 வந்து தீர்ப்பளிச்சாங்க. நீ சட்டம் போடுற வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன தெரியுமா, அதே சட்டத்தை அதே 124A விட கொடுமையான பிரிவை கொண்டு வந்து 152 சேர்த்திருக்கிறார். அது என்ன, நினைச்சாலே போதும், இந்த மாதிரி கூட்டம் கொண்டா போதும், ஒரு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நான் நியாயமான வந்து கிடைக்கலாங்க கணக்காக போச்சு. சித்திக் கப்பன் ஹத்ராஸ் கேஸ்ல போய் அங்க வன்முறை வழக்கை பற்றி ஆய்வு செய்ய போறோம் ஜேர்னலிஸ்ட். அவர் மேல இதே PMLA போட்டிருக்காங்க. நான் வந்து செந்தில் பாலாஜிக்கெல்லாம் பேச மாட்டேன், அவருக்கு பேச மாட்டேன். ஆனா சித்திக் கப்பனை போட்டிருக்கிறவனுடைய ரெக்கார்ட்ல 70 ரூபா இருந்துச்சு. 70 ரூபா கணக்கு காமிக்கிறதுனால 3 வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க. அவ்வளவு கொடூரமான சட்டம் UAPA. எப்பயுமே இந்தியாவை போன்றிருக்கிற நாடுகள்ல இது ஒரு அட்வர்சரி சிஸ்டம். இது அமெரிக்கா மாதிரியோ பிரான்ஸ் மாதிரி இத்தாலி மாதிரியோ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டாலே குற்றம் சாட்டியவன் குற்றம் செய்ததாக கருதப்பட வேண்டும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் கில்ட் சொல்லுவாங்க. அனுமானம் என்பது குற்றம் செய்ததாக கருதப்பட வேண்டும். அங்கேதான் நம்ம நாடு அப்படி இல்லை. ஆங்கிலோ செக்ஷன் லா. இங்க வந்து ஒரு வழக்கை புகாராக போட்டு வழக்கை விசாரிப்பதும் நீதிமன்றத்தில் முன்னிடுவதும் அரசாங்கத்துடைய வேலை. இட்ஸ் a duty on the part of the state to investigate and present before the court. இங்க அட்வர்சரி சிஸ்டத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படுகிறவரை அவன் வந்து யாரும் கேட்டா இன்னசென்ட் தான் சொல்லணும், நிரபராதி என்று தான் கருதப்பட வேண்டும். அதான் நம்ம சட்டம். இப்ப என்ன செய்யலாம், உங்களுக்கு சிறப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற UAPA கொண்டு வந்திருக்கிற அந்த பிரிவை கொண்டு வந்து ஒரு சாதாரண காமன் ஆக்ட்ல போடுறாங்க. இது IPCல போடுறாங்க. IPCல போடப்பட்டிருக்கிற 152, 101, அது மட்டும் இல்ல 103வது பிரிவு கொடூரம் பாருங்க. அக்லக்கை கறி வைத்ததுக்காக அடிச்சு கொள்றான். கறி வைத்ததுக்காக. இங்க மாட்டு கொழுப்பு தடவை லட்டுக்கு பரிகாரம் பண்ணா போதுமாமா. இங்க பார்த்தோம்னா என்னமோ மாட்டு சாடத்தை கொண்டு போய் ஊதி விடுறாங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணா போதுமாமா. அக்லக் வைத்திருந்த கறி என்னவென்றே ஆய்வுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக அடித்தே கொடுக்கிறார்கள் இந்துத்துவ கூட்டம், பசு கூட்டர்கள். இப்ப பார்த்தோம்னா பரன்சிக் லேப்ல பார்த்தா அது மாட்டுக்கறி இல்ல, ஆட்டுக்கறி போட்டு வந்துருச்சு, ஆள் உயிரோடு இல்லை. இதற்காக தனிச்சட்டம் வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 103வது பிரிவுல சொல்றாங்க எல்லா வார்த்தையும் இருக்கு. சாதி இருக்கிறது, குரூப்புங்கிறான், எல்லாமே சொல்லி போட்டு மதம் என்ற வார்த்தை மட்டும் அது இல்லை, ரிலிஜன் என்ற வார்த்தை மட்டும் இல்லை. சாதாரணமான கிடையாது. இதுக்கு குழுவை போட்டு செலக்ட் கமிட்டி போய் வந்தாச்சு. இப்ப அப்ப யாருக்காக இந்த சட்டம் என்று கேட்டால் இது இந்தியாவில் எல்லா பகுதியும் முடிச்சிட்டோம். அப்ப கல்வி என்பது மாநில பட்டியல் இருந்தது, அது கன்கரண்ட் போய் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. இப்ப சட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பட்டியல் இருக்கக்கூடியது. UAPA போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள புகுந்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம். இப்போ பண்ணலாம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், CBI எல்லாம் முந்தியெல்லாம் வர முடியாது. இப்ப அப்படியே இல்லை. UAPA மூலியமாக எந்த ஸ்டேட்டுக்கு உள்ள போலாம். அவன் நோக்கம் என்ன, இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்துக் கொண்டுதான் தொடங்கினான். 100 ஆண்டுகளுக்கு முன்னால நாக்பூர்ல எதை சொன்னானோ, எதை கொண்டு வரும் என்று விரும்பினானோ, ஒரு துரும்ப கூட தூக்கி போடாதவர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல இன்னைக்கு இருக்கிற RSS கூட்டம். கலந்து கொண்ட சாவர்கரும் வாஜ்பாயும் எழுதி மன்னிப்பு கேட்டு போனவன். ஆனா இன்னைக்கு அவன் தான் வந்து இந்த தேசத்தையே காக்கிறவன்றான். அங்க முந்தி சொன்ன வார்த்தை ஸ்டேட்டுங்கிற எடுத்துட்டு இப்ப கொண்டாந்து நேஷன் வார்த்தையை போடுறான். நேஷன், தேசம், தேசம், தேசம் வார்த்தையை போடுறான். இந்த போராட்டங்களை எல்லாம் உழைக்கிற மக்களுடைய போராட்டங்கள், விவசாய மக்களுடைய போராட்டங்கள், அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பொதுமக்கள் போராட்டம். டெல்லியில மாணவர் போராடுறாரு, காலியத்தில் மாணவர் போறாரு. காலியத் என்னையா பண்ணாரு கேட்கிறார். சிட்டிசன்ஷிப் போராடுற மாணவன் பேரு 3 ஆண்டு காலமாக விட வெளியிட மாட்டேங்கிறான் போறானே. அப்ப ஒரு பக்கத்துல வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்துல வந்து என்னென்ன பண்ணாரு, முதல் வந்தவன 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இன்னும் இப்பதான் வந்து இன்னைக்கோ வெளிநாடு போயிட்டு வந்து இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றாரு போறாமே. இந்த தேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயிகளை பணக்காரனாக்குன்னு சொன்னாரு. டிமானிட்டைசேஷன் பண்றேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கருத்தெல்லாம் அப்படியே பாட்டுவாங்க. அடுத்த 5 ஆண்டு வந்தோடனே கை வச்சான், பூராக்கள் கை வச்சாப்ல. சிட்டிசன்ஷிப், லேண்டு, கார்பரேட் எல்லாம் யாருக்கு, அதானிக்கும் அம்பானிக்கும் போன்றவனுக்கு தான். மாறாக தொழிலாளிகளும் விவசாயிகளும் செத்து மடிஞ்சா கூட கவலை இல்லைன்னு சொன்னான்.
அப்ப ஒரு பக்கத்துல அவருடைய நோக்கத்திற்கான இப்ராஹிம் உண்டாக்கிட்ட பின்னால கடைசியா எங்க வரணும்? போராடுகிற மக்கள் எங்க? நீதிமன்றத்தில் வருவாங்க. இந்த நீதிமன்றத்திலே இப்ப இல்ல, வந்த காலத்திலே தொடங்கிட்டாங்க போறாமே. இந்துத்துவம் என்பதும் அது ஒருத்தர் மட்டும் அல்ல, பல பேர் உருவாகிட்டாங்க. ஒருத்தர் வந்து வெளிமாநிலத்தில் சொல்றாங்க, ஒரு பெண்ணு திருமண கேஸ்ல போய் நிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி சண்டை, ஒரு திருமணம் பிரச்சனை ஆச்சுன்னா நீதிபதி சொல்றாரு, அந்த ஜாதகத்தை பார்க்க சொல்றது செவ்வாய் தோசை இருக்கு சொல்றோம். உடுமை எங்க சாதி இல்லை மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய நாட்டுல பயங்கரமா சொல்றாரு. ஒரு நீதிபதி சொல்றாரு, எனக்கு வந்து RSS பிஜேபி இயக்கம் என்பது பிடித்தமானது, ஆகவேதான் நான் போய் சேர போறேங்கிறார். ஒருத்தர் படியிலிட்டு போய் சேர்றாரு. இது இந்துத்துவம் அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம், fascism is creeping சொல்லிட்டு இருந்தோம். It is now ruling the rules of the country. அடிப்படை ஊழ்ந்து கொண்டிருந்த பாசிசம் என்பது அது அப்படியே வந்தா மேல வந்தா. அப்ப அடி இப்ப கடைசி கட்டளை எங்க நிக்கிறான்? காவல்துறை என்பது அது ஒடுக்குகிற கருவியை ஜனநாயகப்படுத்தப்படும் என்று சொல்லி பலமுறை சொன்ன பின்னால போலீஸ் சட்டத்தை மாற்றாமல், சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிற தீர்ப்புகளை மாற்றாம இப்ப கட்டற்ற ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்குகிறான். இந்த காவல்துறை தான் சாத்தான்குளத்துல தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறோம். இப்ப என்கவுண்டர் பார்க்கிறோம். என்கவுண்டர் தான் நியாயப்படுத்த முடியாது. என்கவுண்டர் நாம் வந்து வீரப்படி தேர்தல் வட்டையில வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சதாசிவ கமிஷனுக்காக போராடிய இயக்கம் தான் நாம் சார்ந்திருக்கிற பழங்குடி மக்கள் சங்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை மறக்க முடியாத இடத்துல ஆயிரக்கணக்கான பெண்களை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல வைத்து விட்டு நிர்வாணமாக்கி உடல்ல எங்கெல்லாம் ஓட்டைகள் உண்டாங்க, ஷாக் கொடுத்து அந்த பெண்களை கதறடிச்சாங்களே. இன்னைக்கும் ரத்தமும் சதயமாய் பல பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காவல்துறை வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? சிஆர்பிசி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டா தெரியும். ஆக அப்படி ஒரு நிலைமை இருந்த காலம் போய் இப்ப என்னாச்சு, காவல்துறைக்கு ஒரு கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்து எஃப்ஐஆர் போடணுமா, 40 டேஸ்க்கு ஒன்றும் பெரிய தேவையில்லை. 15 நாளைக்கு பிறகு நீ வந்து போலீஸ் காவலுக்கு கேட்க முடியாது. முதல் ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட்ல உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரு சஸ்பெக்டட் சந்தேகத்தில் பேர் இருக்கிற ஒரு மனிதனை வந்து காவல்துறை எடுத்து 5 நாளைக்கு எதுக்கு வச்சுக்கிறான். சிஆர்பிசியில் 57வது பிரிவு இருந்துச்சு. 24 மணி நேரத்திற்குள்ளார இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியும். முடிக்க முடியலன்னு சொன்னா தான் நீ வந்து 15 டேஸ்க்கு 167ல போற. அஸ்கரா காக்னு ஒருத்தர் இருந்தாரு மதுரையில வந்து, அவரு தன்னுடைய கணவன் குடிபோதையில தன்னுடைய மகளையே கற்பழிக்க முயற்சி பண்றான். அப்ப என்ன பண்றான், ஒரு தாய்க்கு இருக்கிற குணம் என்ன, கணவனாக இருந்தாலும் கூட அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை கண்டு கத்தி எடுத்து குத்திடுறான். குத்தி பிடிச்ச உடனே செத்து போயிடுறான். அந்த செத்த உடனே 302 போட்டுறாப்புல. 302 போட்டு அந்த அம்மாவை கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணிக்கிற போது அங்கிருந்து எஸ்பிஆர் என்ன பண்றாரு, அவரே இன்வெஸ்டிகேஷன் எடுக்கலாம், எடுக்க முடியும். 24 மணி நேரத்தில் விசாரிச்சு இது கொலை அல்ல, இது குற்றம் அல்ல, இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், இட்ஸ் எ டிஃபென்ஸ் என்று சொல்லி 24 மணி நேரத்தில் விடுவிச்சு விட்டான். 24 மணி நேரத்தில் செய்ய முடியும் எப்பயுமே. அதுக்கப்புறம் தான் வந்து 5 நாள் ரிமாண்ட் எல்லாம். இப்ப என்னாச்சு, 60 நாள் 90 நாள் காவல்துறை எடுக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு அருமையா சொல்ற பிரேம்சங்கர் சுக்லா கேஸ்ல வந்து விலங்கு போடுவது என்பது மனித தன்மைக்கு அட்டதுன்னு சொன்னார். ஒரு சிவிலைசேஷன்ல எப்படி ஒரு விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அதற்கு மாறாக இப்ப வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அடைச்சா போடலாம்னு சொல்லிட்டா போறாங்க. அப்படியே சட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 5 விழுக்காட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது கொடுமையான ஒன்று, அது விஷம் கலந்திருக்கிற ஒன்று. இது எதற்காக? போராடுகிற மக்கள், உழைக்கிற மக்கள், விவசாயிகள், மத்தியதரத்து மக்கள், கருத்துருவாக்கப்பட்டிருக்கிற பீமா கரிகால இதெல்லாம் யார்? சுதா பர்தவராஜ் அமெரிக்காவில் படித்து விட்டு பழங்குடி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். வரவர் ராவ் மிகப்பெரிய கவிஞன், எல்லாம் எழுத்தாளர்கள், மனித உரிமை போராடிகள், அத்தனை பேரையும் 3 வருஷமா உள்ள வச்சிருக்கிறான். அப்ப நோக்கம் என்ன? இந்தியாவை ஒரு எதிர்காலத்தில் தன்மைக்கேற்ப ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கான சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக நிற்கக்கூடிய பூராத்தையுமே கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள வைப்பது என்பது இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்தின் திட்டம். இது ஆகவேதான் இந்த சட்டங்கள்ல பூரா பார்த்தீங்கன்னா 3 சட்டத்தை பார்த்தீங்கன்னா சாட்சி சட்டம் ஒண்ணுமே செய்ய முடியல. அவனால பழைய சட்டத்தை வந்து தூக்குனாங்க, 2 மட்டும் சேர்த்திருக்காங்க, 6 பிரிவை நீக்கியிருக்காங்க. ரைட்டு. குற்றவியல் நடைமுறை சட்டமாகட்டும், இந்திய தண்டனை சட்டமாகட்டும், இந்த 2லேயுமே அவர்கள் புகுத்திருக்கக்கூடிய ஒரு மோசமானவன் என்பது இந்துத்துவ ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு, இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு, அவன் கொள்கை ஒரே நாடு ஒரே மதம் என்பதை இப்ப கடைசியா பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலாம்.
இந்த தேசத்தின் கூட்டாட்சிக்கு எதிராக கேசவானந்த வழக்கிலே கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, நீ 368வது சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்திற்கு சாசனத்தை திருத்த உரிமை உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு என்பது இந்த தேசத்துடைய இன்றைக்கு மதசார்பற்ற தன்மை, கூட்டாட்சி தத்துவம், ஜுடிஷியல் ரெவியூ, இது போன்றிருக்கக்கூடிய அடிப்படைகளை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு உரிமை கிடையாது என்று சொன்ன பிறகு ஒவ்வொன்றா மாத்தலாம். குடியுரிமை சட்டம், தொழிலாளிகள் சட்டம், விவசாயிகள் சட்டம், கருத்தொற்றுமை, கல்வி எல்லாம் போயிடுச்சு மேல. அப்ப கடைசியாக என்ன, இந்த போராடுகிற மக்கள் எல்லாம் எங்க வருவாங்க? நீதிமன்றத்துக்கு வருவாங்க. அப்ப அந்த சட்டத்தையே மாத்திர என்னாச்சு? அதுதான் இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த 3 சட்டத்தில் மிக கொடூரமான விஷயங்கள். ஆகவே இதை சாதாரணமாக விடக்கூடாது. யார் எதிர்க்க வேண்டும்? வழக்கறிஞர் போராடலாம். நாங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தோம். டெல்லியில போய் இன்னும் 28 MP வந்து கூட பேசி போனாங்க. ஆனால் எந்த ஒரு போராட்டமும் உழைக்கிற மக்களுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் எந்த போராட்டம் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கை எப்பயுமே அந்த அடிப்படையிலே தொழிலாளி வர்க்கம் கையெடுக்கணும். 45 பம்பாய் கடற்படையுடைய அந்த போராட்டத்தில் என்றைக்கு யூனியன் ஜாக் கொடி கிழித்து விட்டு பறக்கவிட்ட 3 கொடியிலே ஒன்று மூவர்ண கொடி, இன்னொன்று செங்கொடி, இன்னொன்று இஸ்லாமிய பச்சை கொடி. அப்பதான் பயந்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபதி. இனிமேலும் கால் வைத்திருந்தால் சுதந்திர போராட்டத்தின் தலைமையே மாறக்கூடிய ஆபத்து உண்டு என்று உணர்ந்தான். ஆகவே உழைக்கிற வர்க்கம் தன்னுடைய அடிமைத்தனத்தை விடுவித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கு போராட வேண்டும் என்பதுதான் லெனின் கொடுத்திருக்கிற வழிகாட்டு. அந்த வழிகாட்டு அடிப்படையிலே தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகளும் ஒன்றுபட்டு இருக்கிற போது, ஒன்றுபட்டு கிளந்திருக்கிற போது பாசிசத்துடைய குரலை அடக்க முடியும் என்று கேட்டால், பாசிசம் என்பது ஜெர்மானிய பாசிசம் மாதிரி அல்ல. அவன் யூதர்களைத்தான் அளித்தான். ஆனா இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் காவி பாசிசம் அப்படி அல்ல. உன் வீட்டுக்குள்ளே புகுந்து போய் நீ சாப்பிடுகிற உணவை சோதிச்சு பார்க்கிறான், நீ போடுகிற உடையை தீர்மானிக்கிறான். இது ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் கொடூரமான ஒன்று. ஆகவே இந்த ஏற்பட்ட நிலையை பூரா அப்படியே பாருங்க. ஒரு பக்கம் பாருங்க, 32,000 குழந்தைகள் செத்து போயிட்டான் வந்து வெஸ்ட் பேங்க் காசாவில். 32,000 குழந்தை. இப்ப 30,000 சாக கிடக்கிறான், சாக ரெடியா இருக்கிறான். எல்லாம் மருத்துவமனைகள் குண்டு போட்டு தகர்க்கிறான். லெபனான்ல நீ வந்து அடிப்பானாமா வந்து ஈரான் போட்டு கொடுத்து அமெரிக்கா சரி பண்றான். நம்ம மோடி என்ன மணிப்பூர்ல வந்து நிர்வாணமாக்கி பெண்களை கொண்டு போய் அம்பலமாக்கி உலகத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துறான். அங்க போவதற்கு யோகிதை இல்லாத மோடி இவரு சமரசம் பேச உக்ரைன் போறாராமா, ரஷ்யா போறாராமா, இப்பவே நேரத்தில் பேசுறாராம். அதுதான் இந்த பாசிசம் என்பது. அதனுடைய முகம் இருக்கிறதே ஒரு தலைவன், ஒரே நாடு, ஒரே தத்துவம் என்பதை கொண்டு வர போறான். அதற்கான அடித்தளம் தான் இந்த 3 சட்டங்கள். ஆகவே இந்திய தண்டனை சட்டத்தில் புகுத்தப்பட்டிருக்கிற அந்த பிரிவுகள், அதே மாதிரி சிஆர்பிஸ்ல புகுத்தப்பட்டிருக்கிற பிரிவுகள், இவைகள் எல்லாமே திட்டமிட்டே, அதற்கு ஒரு பெரிய விவாதமே கிடையாது. நம்ம பாட்சி இருந்தேன்னு சொல்றாரு, என்ஆர் இருந்தேன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு இவர்கள் எல்லாம் ஏன் இதை வந்து அடிப்படையிலேயே மக்களை திரட்டி கிளர்ந்தெழுக்க முடியல என்று கேட்டால், நாம தான் செய்யணும். அந்த செய்ய வேண்டிய பணியைத்தான் நாம் எடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வில் நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல், இது விஷம் கடந்திருக்கிற மாற்றம். இது இந்துத்துவத்தை, இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று. மீண்டும் மனுநீதி காலத்தில் இந்தியாவை கொண்டு செல்லக்கூடியதற்கான அடித்தளங்களாகவே இந்த சட்ட மாற்றத்தை எதிர்த்து போட வேண்டிய கடமை வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்றிருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், உழைக்கிற மக்கள், பெண்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்று கேட்டால், பெண்களை ஒரு பொருளாக பார்க்கிறான், உடலாக பார்க்கக்கூடிய நிலை என்பது யாருக்கு உண்டு? முதலாளித்துவத்துடைய நுகர்வுக்கு உண்டு. அன்றைக்கு நாம் இருந்ததெல்லாம் சப்ஜெக்ட்ஸா இருந்தோம். பிரிட்டிஷ் காலத்துல we were all subjects under British rule. இன்றைக்கு அப்படி இல்லை, we are all citizens. நாம் குடிமக்கள். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு சொன்னானே பாரதி, அதைத்தான் அரசு சாசனம் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே நமது போராட்டம் வன்முறையற்ற முறையிலே மக்களை திரட்டி போராடுகிற போது பாசிசம் வீழ்ந்தே தீரும். அதற்கான ஒரு முகமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அத்தனை பெரிய வாழ்த்தி காலத்தில் அறிவிக்கிறது நான் நம்பிக்கிறேன்.